கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சோதனை, பாடுகள், துன்பங்கள் இவை கிறிஸ்துவ வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் கேட்கின்ற ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டே இருக்கிறது. யாரை பார்த்தாலும் யாரை கேட்டாலும் வீட்டில் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் மிகுந்த பாடுகளோடு கூட நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், பிரச்சனைகள் மேல் பிரச்சனை எங்களை தாக்கி கொண்டு தான் இருக்கிறது என்று பதில் அளிப்பதை நாம் பரவலாக நாம் கேட்டிருக்கின்றோம். இங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை மிக அற்புதமாக இந்த சோதனையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற காரியத்தை பார்க்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்படியானால் எல்லா மனுஷர்களுக்கும் சோதனைகள் உண்டாகி கொண்டிருக்கிறதை, சோதனைகள் மூலமாக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சோதிக்கின்ற ஆண்டவராகத்தான் இருக்கின்றார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேதம் அப்படியே அதை சொல்லித்தான் தருகிறது. ஆனால் அவர் சோதிக்கிறவர் மாத்திரமல்ல. இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியை நாம் வாசித்தோம். அந்த இறுதி பகுதியில் என்ன எழுதியிருக்கிறது? சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது, பட் வித் தி டெம்டேஷன் ஆல்சோ மேக் எ வே டு எஸ்கேப் என்று எழுதியிருக்கிறது. த வே டு எஸ்கேப். ஹி மேக்ஸ் அ வே டு எஸ்கேப் ஃப்ரம் தி டெம்டேஷன். அப்படி என்றால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதிக்கின்றார், பாடுகளை அனுமதிக்கின்றார். அப்படி பாடுகளை அனுமதிக்கின்ற கடவுள் அந்த பாடுகளோடு கூட அந்த சோதனையிலே இருந்து நாம் மீண்டு வரும்படியாக அல்லது அந்த சோதனையை ஜெயிக்கும்படியாக ஒரு வழியை கடவுள் இங்கே உண்டாக்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. தமிழ் வேதத்தில் போக்கை உண்டாக்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறது, வே டு எஸ்கேப் என்று சொல்லி. அதில் இருந்து தப்பித்து கொள்ளத்தக்கதாக ஒரு வழியை நம்முடைய ஆண்டவர் திறக்கின்ற கடவுளாக இருக்கிறார். பல நேரங்களிலே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்தார் சொல்லுகிற வண்ணமாக பதிரனை காரியம் சிதறிவிடும் என்று சொல்வார்கள். நாம் பதட்டத்தோடு கூட செய்கின்ற செயல்கள் இருக்கிறதே, அது பல நேரங்களிலே, ஏன் அநேக நேரங்களிலே அது சரியாக செய்யப்படவே படாது. ஆகவே தான் சொன்னார்கள், பதறின காரியம் சிதறிவிடும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த சோதனை பாடுகளின் நேரத்தில் என்ன செய்கின்றோம் என்றால், பதட்டத்தில், பயத்தில் அல்லது இந்த சோதனையின் மூலமாக அவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் என்கிற பயத்தின் நிமித்தமாக என்ன செய்ய ஆரம்பிக்கின்றோம் என்றால், கலங்கி முடங்கி விடுகின்றோம். அதனால்
கடவுள் அந்த சோதனை நேரத்தில் நமக்கென்று அதிலே இருந்து தப்பித்து கொள்ளும்படியாய், வெளியே வரும்படியாய், சோதனை ஜெயிக்கும்படியாய் ஒரு வழியையும் கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாமலே போய்விடுகிறது. நம்முடைய கண்கள் அப்படி திறக்கப்படாமல் போய்விடுகிறது. ஆம், அங்கே தீர்க்கதரிசி அதிகாலையிலே தன் வேலைக்காரனை எழும்பி பார்க்க சொல்லுகின்றார். அங்கே பார்க்கும் பொழுது எதிரி நாட்டு ராஜாக்கள் அப்படியே தங்களுடைய படைகளோடு அங்கே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாம் என்ன செய்வோம்? நாம் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறோமே, பயம் வந்து விட்டது, இவனுக்கு கவலை வந்து விட்டது. ஐயோ, நாம் தங்கியிருக்கிற அந்த மலை முழுவதும் அல்லது பட்டணம் முழுவதும் அப்படி எதிரிகள் வந்து விட்டார்கள், நாம் என்ன செய்வோம்? அப்பொழுது தீர்க்கதரிசி, ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகின்றார். கண்கள் திறக்கப்படும் பொழுது அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் தன்னை சூழ்ந்திருக்கிறதை அவர் பார்க்கின்றார். ஏன் அந்த தீர்க்கதரிசிக்கு உடைய கண்களில் தெரிந்த அந்த காட்சி இந்த வேலைக்காரனுக்கு ஏன் தெரியவில்லை? எதிரியை, அந்த சோதனையை, அந்த பாடை, அந்த ஆபத்தை அவர் பார்த்தவுடனே பதட்டமும் பயமும் வந்து விடுகிறது. பயம் கடவுள் தனக்கென்று அழகாக உருவாக்கி வைத்திருக்கிறதான வழியை பார்க்க முடியாமற் போய்விடுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கென்று, ஏன் உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கின்றார். பல நேரங்களிலே பிறர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி நன்றாயிருக்கிறார்கள் என்பதை நாம் எட்டி அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு அவர்களெல்லாம் நன்றாயிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ நன்மைகள் நடக்கிறது, பாருங்கள் நான் இவ்வளவாய் கஷ்டத்திற்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற மக்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் கடவுள் நமக்கும் வழிகளை வைத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரத்யேகமான வழிகளை வைத்திருக்கிறார். மற்றவர்களைப் போல நமக்கான வழி முற்றிலுமாய் மாறுபட்டு இருக்குமே தவிர வழி திறக்காமலே போய்விடாது. புதிய வழிகளை உண்டாக்கி கொடுத்து ஆண்டவர் அந்த சோதனையிலே இருந்து நம்மை தூக்கி எடுக்கிற கடவுள் மாத்திரமல்ல, ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கின்ற கடவுள். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வருகிறதான அந்த சோதனை பாடுகளின் பாதைகளை பார்த்து பயந்து விட வேண்டாம். கடவுள் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்கென்று ஒரு வழியை திறந்திருக்கிறார். அந்த வழியை நீங்கள் கண்டுபிடிங்கள், அந்த போக்கை நீங்கள் கண்டுபிடிங்கள். எப்படி கண்டுபிடிப்பது? பதறாமல் அந்த பாடுகளின் நேரத்தில், ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த சூழ்நிலையிலே நீரே என்னை பொறுப்பெடுத்துக்கொண்டு உமக்கு சித்தமான விதத்தில் வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது பாதைகள் அழகாய் நமக்கு முன்பதாக திறப்பதை நாம் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு தோத்திரம். பாடுகளோடு கூட, சோதனையோடு கூட ஆண்டவரே, அதிலே இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வழியை எங்களுக்கு போக்கை உண்டாக்கி தருகிற கடவுள். இன்றைக்கும் கர்த்தாவே, மிகுந்த பாடுகளோடு கூட ஆண்டவரே, நெருக்கடியின் மத்தியிலே கடந்து செல்லுகின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நீர் கண்ணோக்கி பார்த்து தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவருடைய சகல ஆண்டவரே பாடுகள், வேதனைகளிலே இருந்து, சோதனைகளிலே இருந்து உமது பிள்ளைகள் மீண்டு வந்து தங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தார். கண்களை திறந்தார்களும் கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்க அந்த வழியை அவர்கள் காணும்படிக்கு ஆண்டவரே நீ கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.